நீங்க 10,000 கோடி கடன் வாங்கினவங்க கூட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துடுறாங்க கடனை கட்டாம. ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடனை யாரா வீட்டு வாசல்ல வந்து கேட்டாங்கன்னா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2021, 22, 23 கிட்டத்தட்ட 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 விவசாயிங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்கன்றத இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தி ஆகணும். இப்ப சூப்பர் எல்னினோ வரப்போகுது. அந்த சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவாங்களோ அவங்க தெரியாது. நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? 100 அடி ஆழத்து பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? 50 அடி கயிறை அவன் 100 அடி ஆழ பள்ளத்து இருக்கிறாங்க. அந்த விவசாயிங்க எப்படி வெளில வருவாங்க? முழுமையாக கடனை தள்ளுபடி செய்தாதானே அவங்க அந்த கடன் பிரச்சனை வெளியில வந்து அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும்.